ஹாய் நீட் ஜேஇஇ சிலபஸ் இதில் வந்து ஃபிசிக்ஸில் டுவர்ட்ஸ் த லாஸ்ட் போட்டிங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் சப் டாப்பிக்கில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் என்னென்ன பண்ண போகிறீங்க இல்லாட்டி ரிலேட்டட் டு சம் தியரி. பட் ஆனால் இட் இஸ் மோர் லைக் ப்ராக்டிகல்ஸ், நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் உங்கள் 12th ப்ராக்டிக்கலாக இருக்கலாம். மோஸ்ட்லி யாரும் அதை பண்ண மாட்டோம். பட் நீங்கள் காலேஜ் போனீங்கன்னா டெஃபினெட்லி ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதில் வரக்கூடிய டாபிக்ஸ்லாம் அதை கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ஒன் ஆஃப் த டாபிக் தான் இந்த வெர்னியர் கேலிஃபர். ஸோ இந்த வீடியோ வந்து ஆல் அபவுட் வெர்னியர் கேலிஃபர், கான்செப்ட், ஒர்க்கிங், ஃபார்முலா, என்னென்ன ஃபார்முலா இருக்குது, ஒரு குட்டி டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்குது. லைக் நம்ம லேப் இங்கே இல்லை, பட் ஆன்லைன் லேபுன்னு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் அமிர்தா அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் இருக்க அதில் வச்சு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு குட்டி டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படி ஒர்க் பண்ணுது அதை காமிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நீட் ஜேஇயில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ அது வந்து ஒரு கம்ப்ளீட்லி பேக்டு ஒரு என்டர்டைன்மெண்ட், குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க, நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது நிறையா உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ், அதை காட்டிலும் நிறையா தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸும் நான் சொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன். தெரில. சரி, ஓகே. வெர்னியர் கேலிஃபர் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வெர்னியர் கேலிஃபர். இதில் ஆக்சுவலி நிறைய இடத்துல நம்ம மெஷர்மெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்துலையும் ஒரு மெஷர்மெண்ட் பண்ணலாம், இந்த இடத்துலையும் ஒரு மெஷர்மெண்ட் பண்ணலாம், இல்லை இந்த இடத்துலையும் கூட மெஷர்மெண்ட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ஒரு மெஷர்மெண்ட்டுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். லைக் நம்ம ஸ்கேல் இருக்குல்ல, ரூலர். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். பட் இட் இஸ் மோர் ப்ரிசைஸ். நம்மளால் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும். இதை விட இன்னும் அக்யூரேட்டாக ஸ்க்ரூ கேஜில் மெஷர் பண்ண முடியும். நான் ஸ்க்ரூ கேஜில் ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்னும் நிறையா மோர் ப்ரிசைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது. மூவிங் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஜஸ்ட் ஃபார் த மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த்து மெஷர் பண்ணுறது தான். இதை வச்சு வெயிட்லாம் மெஷர் பண்ண முடியாது, ஜஸ்ட் லென்த் தான் மெஷர் பண்ண முடியும். ஓகே, லைக் நமக்கு இந்த இடத்துல 3 விதமாக அதை மெஷர் பண்ணலாம். பட் நமக்கு வந்து அந்தளவுக்கு டீட்டெயிலாக போக தேவையில்ல. நமக்கு வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் செய்ய போகிறது கிடையாதுல நீட் ஜேஇயில். நமக்கு இப்போ ரொம்ப முக்கியமானது என்னென்னா அதோட ஒர்க்கிங். அதுவுமே முக்கியம் இல்லை, ஜஸ்ட் ப்ராப்ளம் மட்டும் பார்த்தா போதும். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இந்த பார்ட் தான். இந்த பார்ட்டில் என்ன நடக்க போகுது, என்ன நடக்குது, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு வெர்னியர் ஸ்கேல், வெர்னியர் கேலிஃபர், மெயின் ஸ்கேல், லீஸ் கவுண்ட், இதை பற்றின ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், லைக் இந்த இடத்த மட்டும் ஜூம் பண்ணி இது ஜஸ்ட் ஒரு இப்படி இருக்காது, பட் ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் தான். அதாவது நமக்கு வெர்னியர் கேலிஃபரில் என்ன இருக்குன்னா 2 ஸ்கேல் இருக்கும். ஒன்று மெயின் ஸ்கேல், இன்னொன்று வந்து வெர்னியர் ஸ்கேல். ஓகே, மெயின் ஸ்கேல்னா என்னென்னா, மெயின் ஸ்கேலோட வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸாக்ட்லி நம்ம ஸ்கேல் இருக்குல்ல, ரூலர், அது மாதிரி தான் இருக்கும், எக்ஸாக்ட்லி சேம். பட் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கேல் இருக்கும், என்னென்னா வெர்னியர் ஸ்கேல். ஓகே, ஜென்ரலி இங்கே பாருங்கள், இது வந்து மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேல் வந்து 0 to 9 இருக்குது. கீழே வெர்னியர் ஸ்கேல் வந்து 0 to 10 இருக்குது. நீங்கள் நிறைய வெர்னியர் கேலிஃபரில் இப்படி தான் இருக்குமானா இப்படி கிடையாது. நிறைய வேறு வெர்னியர் கேலிஃபரில் வேறு மாதிரி ஸ்கேல் இருக்கும். பட் ஜென்ரலாக நமக்கு சிலபஸில் இருக்கிறது வந்து இந்த மாதிரி வந்து தான். ஏன்னா நீங்கள் லீஸ் கவுண்ட் ஈக்குவல் டு ஐ கெஸ் 0.1 மில்லிமீட்டர்னு படிச்சிருப்பீங்களே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கேல் இருக்குது. பட் இது மாதிரி தான் இருக்குமானா கிடையாது, லைக் நிறைய விதமாக இருக்கலாம். பட் இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமனாக இப்படி தான் இருக்கும். ஓகே, என்ன இந்த இடத்துல சொல்ல வராங்க, என்ன இடத்துல நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், மெயின் ஸ்கேலில் வந்து 0 to 9 இருக்குது, வெர்னியர் ஸ்கேலில் வந்து 0 to 10 இருக்குது. சரி, ஓகே, இதுலேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது? ஆக்சுவலி இது வந்து இது வரைக்கும் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல, பட் we can interpret many informations from here. அதாவது என்னென்னா, மெயின் ஸ்கேலில் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கவர் பண்ணுறதுக்கு எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 எம்எஸ்டின்னு என்னென்னு சொல்கிறேன். அதாவது இதுலேருந்து இதை கவர் பண்ணுறதுக்கு 9 எம்எஸ்டி. ஓகே, எம்எஸ்டினா மகேந்திர சிங் தோனி கிடையாது. எம்எஸ்டினா என்னென்னா மெயின் ஸ்கேல் டிவிஷன். அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது பேர் தான் எம்எஸ்டி, மெயின் ஸ்கேல் டிவிஷன். நம்ம பிச்சுன்னு கூட சொல்லுவோம், ஸ்க்ரூ கேஜில் வந்து பிச்சுன்னு சொல்லுவோம். அதாவது த மினிமம் லென்த் மெஷர்டு பை அன் மெயின் ஸ்கேல். ஸோ அதுதான் மெயின் ஸ்கேல் டிவிஷன், ஒரே ஒரு டிவிஷன். ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி 9 எம்எஸ்டி சேர்ந்தால் நமக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் உள்ள லென்த் கிடச்சிருது. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இங்கே பாருங்கள், வெர்னியர் ஸ்கேலில் 1 2 3 4 5 6 7 8 9 10 டிவிஷன் ஆஃப் விஎஸ்டி. எகெயின் இந்த இடத்துல விஎஸ்டின்னு என்னென்னா வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன், இந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல இது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம்னா, 9 டைம்ஸ் நீங்கள் எம்எஸ்டியை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 டைம்ஸ் விஎஸ்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான். சரி, ஓகே, இப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இதோட லென்த் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நான் லெட்ஸே ஒரு ரூரரில் ஒரு டிவிஷனுக்கு லென்த் என்ன 1 மில்லிமீட்டர் அப்படின்னு இருக்கும்.
பட் நமக்கு வெர்னியர் ஸ்கேலோட அந்த டிவிஷனோட லென்த் நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. மெயின் ஸ்கேல் இருக்கிறதுக்கு நமக்கு கிடைக்கும், பட் வெர்னியர் ஸ்கேல் இருக்கிறது கிடைக்காது. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாலேருந்து 1 VSTனா என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், 1 VST ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், 9/10 MSTயாக இருக்கும். புரியுதுல்ல? அதாவது நமக்கு எம்எஸ்டியோட லென்த்து அந்த ரூலர் அந்த வெர்னியர் கேலிஃபர்லேயே கொடுத்துருப்பாங்க என்னன்றது. பட் விஎஸ்டியோட லென்த் நமக்கு தராது. அதாவது வெர்னியர் ஸ்கேல் இருக்கக்கூடிய ஒரு குட்டி டிஸ்டன்ஸோட லென்த்து நமக்கு என்னன்னு தெரியாது. அது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிறேன் ஃப்ரம் த டயக்ராம். சரி, ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்படி தான் எல்லா வெர்னியர் கேலிஃபரும் இருக்குமானா கிடையாது. பட் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காமனான ஒரு பாயிண்ட் இருக்குது. மோஸ்ட்லி n division of VST will be equal to n-1 of NST. அதாவது விஎஸ்டியில் நிறையா டிவிஷன்ஸ் இருக்கும் கம்பேர் டு எம்எஸ்டி. இங்கே பாருங்கள், விஎஸ்டியில் வந்து 10 டிவிஷன்ஸ் இருக்குது, எம்எஸ்டியில் 9 டிவிஷன்ஸ் தான் இருக்குது. அதாவது எம்எஸ்டி வச்சு நீங்கள் 9 டிவிஷன்ஸ் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ், விஎஸ்டி வச்சு நம்ம 10 டிவிஷன்ஸ் கவர் பண்ணோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி என்னென்னா, எந்த வெர்னியர் கேலிஃபராக இருந்தாலும் n division of வெர்னியர் ஸ்கேல் must be coincides with n-1 division of main scale. இது வந்து நீங்கள் நிறைய வெர்னியர் கேலிஃபரில் இது படிச்சிருப்பீங்க. நான் அதுக்கு ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் வச்சுருக்கேன், 2 ப்ராப்ளம் வச்சுருக்கேன். அதாவது n division of வெர்னியர் ஸ்கேல் must be coincides with n-1 division of MST. அதுதான் சொல்கிறேன். அதாவது n VST will be equal to n-1 MST. ஸோ இது வந்து நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லலாம், 1 VST can be written as n-1 divided by n into MST. இங்கே பாருங்கள், ரெண்டுமே சேம் தான். பட் இந்த இடத்துல நான் ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸ் வச்சுக்கிட்டேன், n டிவிஷன் 10 டிவிஷனு. பட் அது வந்து ஜென்ரல் கேஸ்க்கு. ஸோ இதை வச்சு ஒரு கொஷின் கேட்கலாம். என்னென்னா, லெட்ஸே மெயின் ஸ்கேலில் வந்து ஒரு 11 டிவிஷன்ஸ் இருக்குது. அது வந்து வெர்னியர் ஸ்கேலோட 10 டிவிஷன்ஸோட கோயின்சைட் ஆகுது. அப்போது 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் என்ன, அதாவது வெர்னியர் ஸ்கேலோட அந்த ஒரு டிவிஷனோட லென்த் என்னன்னு கேட்கலாம். ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. சோஃபார் இதுலேருந்து கொஷின்ஸ் மேக்ஸிமம் வந்ததில்லை. பட் இந்த வருஷம் கேட்குறதா தான் கேட்கலாம். இது வரைக்கும் இதில் கேட்டிருக்காங்களா, லீஸ் கவுண்டில் தான் கேட்டிருக்காங்க. பட் 1 VST ஈக்குவல் டு என்ன அப்படின்னா அது கேட்கலாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் வேணால் உங்களுக்கு ஸ்டார் கூட போட்டு தரேன். ஓகே, ஸ்டார். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இந்த ஸ்லைட்ஸில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் என்ன நான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து லீஸ்ட் கவுண்ட். ஓகே, லீஸ் கவுண்ட்னா என்ன, நான் ஒரு ஸ்மால் டெஃபினிஷன் சொல்கிறேன். லீஸ் கவுண்ட்னா நிறைய டிவைஸஸ்க்கு லீஸ் கவுண்ட் இருக்குது. லென்த்து மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் லீஸ் கவுண்ட் இருக்குமானா கிடையாது. நீங்கள் ஒரு வெயிங் மிஷின் இருக்கீங்கன்னா மினிமம் வெயிட், மினிமம் கிலோகிராம், மினிமம் மாஸ் தட் கேன் பி மெஷர்டு பை த இன்ஸ்ட்ருமெண்ட், அது பேர் தான் லீஸ் கவுண்ட். அதே மாதிரி வெர்னியர் கேலிஃபருக்கு ஒரு லீஸ் கவுண்ட் இருக்குது. அந்த லீஸ் கவுண்ட் என்னென்னா மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். அதாவது இந்த டயக்ராமில் என்ன சொல்ல போனோம்னா, இது தானே ஒரு 1 VST, இது வந்து ஒரு MST. ஸோ இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா வெர்னியர் கேலிஃபரோட லீஸ் கவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இது வந்து டேரெக்டாக உங்களுக்கு இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணியே கொஷின் கேட்கலாம். MST ஆஃப் வெர்னியர் கேலிஃபர் இஸ் திஸ், VST ஆஃப் த வெர்னியர் கேலிஃபர் இஸ் திஸ், ஃபைண்ட் த லீஸ் கவுண்ட் அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டி இன்னொரு விதமாக கேட்கலாம். எப்படி கேட்கலான்னா, ஜஸ்ட்டு டிவிஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு கேட்கலாம். அதுக்கு எப்படி பண்ணுறதுனா, இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட் இந்த இடத்துல 1 MST 1 VSTன்னு மட்டும் போட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி போன ஸ்லைடில் வந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இன்டரப்ட் பண்ணியிருக்கோம். என்னென்னா 1 VST ஈக்குவல் டு n-1/n MST அப்படின்னு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை அந்த எக்ஸ்பிரஷன் வந்து இங்கே நான் வந்து ப்ளக்இன் பண்ணுறேன். ப்ளக்இன் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 MST மைனஸ் n-1/n MST. அதாவது இந்த 1 VSTக்கு பதிலாக இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எங்கேருந்துன்னா நம்ம போன ஸ்லைடில் இங்கே இன்டரப்ட் பண்ணதுலேருந்து. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, MSTலாம் காமனாக இருக்குது. ஸோ MST காமனாக எடுத்துட்டோம்னா இதில் 1 மைனஸ் n-1/n இன்ட்டு ஓகே, MST காமனாக வெளியே எடுத்தாச்சுல. ஸோ MST மகேந்திர சிங் தோனி n-n, இந்த மைனஸ் உள்ளே போணுச்சுன்னா +1. ஜஸ்ட் எல்சிஎம் தான் எடுத்திருக்கேன். ஸோ +n -n கேன்சல் ஆகிடும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் MST/n லீஸ்ட் கவுண்ட். உங்களுக்கு புரியுதுல, 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று 1 MST மைனஸ் 1 VST, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. டேட்டா உங்களுக்கு அந்த மாதிரி தந்திருந்தா, இல்லை ஜஸ்ட் மெயின் ஸ்கேல் டிவிஷன் தந்திருக்காங்க. மெயின் ஸ்கேல் டிவிஷன் அகெயின் சொல்லிட்டேன், த மினிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் அ மெயின் ஸ்கேல், அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் மெயின் ஸ்கேல் டிவிஷன், நம்ம பிச்சுன்னு சொல்லுவோம். அது டிவைடட் பை இந்த என்னன்றது இந்த இடத்துல என்னன்னா நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இன் வெர்னியர் ஸ்கேல். மெயின் ஸ்கேலில் இருக்கிறது நீங்கள் எடுத்துக்கூடாது. வெர்னியர் ஸ்கேல் எத்தனை டிவிஷன்ஸ் இருக்கோ அது கீழே
மேலே எம்எஸ்டி அப்படி போட்டால் உங்களுக்கு லீஸ்ட் கவுண்ட் கிடச்சிரும். இப்போ நான் எனக்கு ஓகே நம்ம நிறையா படிச்சிருப்போம். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிஃபர் இஸ் 0.01 சென்டிமீட்டர் இல்லாட்டி 0.1 மில்லிமீட்டர்னு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன்ல, இதுதான் நம்ம மோஸ்ட்டாக ஜென்ரலாக புக்கில் இருக்கக்கூடியதோ இல்லை நம்ம மோஸ்ட் காமனாக படித்தது. அதில் இங்கே நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி 1 MSD ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல 1 VSD என்னவாக இருக்கும்? 0.9 மில்லிமீட்டர். கரெக்டாக? அதாவது இது 1 மில்லிமீட்டர்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 1 VSD ஈக்குவல் டு 0.9 மில்லிமீட்டர். கரெக்டு, ரொம்ப பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே. அதே மாதிரி இப்போ லீஸ்ட் கவுண்ட் ஃப்ரம் ஹியர் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 MSD ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர். நான் அதே மாதிரி அந்த 1 VSD ஈக்குவல் டு 0.9 மில்லிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 மில்லிமீட்டர் மைனஸ் 0.9 மில்லிமீட்டர். அப்போ எனக்கு கிடைக்கிறது வந்து 0.1 மில்லிமீட்டர், which is nothing but 0.01 சென்டிமீட்டர். ஸோ இப்படி தான் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிஃபர் நம்ம படிக்கிறோம். பட் அதுவும் எகெயின் நான் சொல்லிடுறேன், அது வந்து எல்லா வெர்னியர் கேலிஃபருக்கும் அப்படியா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. உங்களுக்கு அதே மாதிரி அந்த 9 டிவிஷன்ஸ் 10 டிவிஷன்ஸ். ஸோ உங்களுக்கு புரியல, இல்லாட்டி 9 டிவிஷன்ஸ் 10 டிவிஷன்ஸ் அதுக்கு மட்டும்தான் அது வந்து பொருந்தும். மற்றபடி வேறு கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஐடியா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் ஜென்ரலாக லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிஃபர்னா நீங்கள் அதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ லீஸ்ட் கவுண்ட்டில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் எடுத்தோடனே முக்கியமான ஒரு விஷயம், வெர்னியர் கேலிஃபர் வச்சு எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா ஜீரோ எரர். ஓகே, ஜீரோ எரர்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வெர்னியர் கேலிஃபர் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணப்போ உங்களுக்கு இந்த மெயின் ஸ்கேல் ரீடிங்கும் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கும் இப்படி இருக்கும். அதாவது இங்கே பாருங்கள், சப்போஸ் ஜீரோவில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? எவ்ரி திங் ஹேஸ் டு பி கோயின்சைட். அதாவது ஜீரோ வந்து ஜீரோவில் மீட் பண்ணிடணும். பட் இந்த இடத்துல பாருங்கள், ஜீரோ வந்து ஜீரோவில் மீட் பண்ணல. பட் இன்ஸ்டெட் இந்த 4 லைன் தான் மீட் ஆயிருக்கு. அப்போனா என்னென்னா, ஆக்சுவலி இது வந்து ஜீரோவில் இருந்துருக்கணும். பட் இது வந்து லீஸ்ட் கவுண்ட் என்ன, நான் ஜஸ்ட்டு அந்த கேஸுக்கு சொல்கிறேன். 0.1 சென்டிமீட்டரா இன்ட்டு 4 அப்போனா 0.4 சென்டிமீட்டராக இருந்திருக்கு. அதாவது ஜீரோ இருந்திருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டீங்க. க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரீடிங் என்ன கிடைக்கணும்? ஜீரோ தான் கிடைக்கணும். ஏன்னா அந்த இடத்துல ரெண்டுத்தே கிடையாது. பட் உங்களுக்கு வெர்னியர் கேலிஃபர் என்ன ரீடிங் காமிக்குதுன்னா, லீஸ்ட் கவுண்ட் இன்ட்டு என்ன டிவிஷன்ஸ் வெர்னியர். இது வந்து நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 0.4 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஆனால் உங்களுக்கு 0 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கணும். பட் ஆனால் உங்களுக்கு 0.4 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? நீங்கள் எடுக்கக்கூடிய ரீடிங்லாம் 0.4 சென்டிமீட்டர் வந்து ஆடப் ஆகிட்டே இருக்கணும். அப்போது உங்கள் ஃபைனல் ஆன்சர் என்ன? லெட்ஸ் சே எக்ஸ்னா, நீங்கள் எக்ஸ்லேருந்து 0.4 சென்டிமீட்டரை மைனஸ் பண்ணிக்கணும். இது பேர் பாசிட்டிவ் எரர். பாசிட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, ஃபைனல் ஆன்சர்லேருந்து அந்த பாசிட்டிவ் ஜீரோ எரரை மைனஸ் பண்ணணும். பாசிட்டிவ்னா ப்ளஸ் பண்ணணும். அந்த லாஜிக், அந்த ட்ரிக்கு இந்த இடத்துல ஒர்க் வராது. பாசிட்டிவ்னா மைனஸ் பண்ணுன்ற ட்ரிக் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜீரோ எரர். சிமிலர்லி இங்கே பாருங்கள், உங்களுக்கு இது வந்து ஜீரோவில் இருக்கணும். பட் இங்கே வந்து உங்களுக்கு 4ல் கோயின்சைட் ஆகுது. அதாவது ஜீரோ இருக்க இடத்துல -4. உங்களுக்கு அந்த இடத்துல புரியுதுல? அதாவது ஓகே, ரீடிங் எடுத்தால் தான் புரியும். பட் ஜென்ரலாக சொல்கிறேன், நெகட்டிவ் எரர்னா இப்படி தான் இருக்கும். அதாவது 0.4ஓட கோயின்சைட் ஆகுது. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், லீஸ்ட் கவுண்டரை மல்டிப்ளை பண்ணி. பட் இந்த இடத்துல இது வந்து நெகட்டிவ் எரர். ஜீரோவாக இருக்க வேண்டிய இடத்துல -0.4 சென்டிமீட்டராக இருக்குது. ஓகே, இந்த இடத்துலையும் 4ஓட தான் கோயின்சைட் ஆகிருக்கு. பட் இந்த இடத்துல பாசிட்டிவ் எரர்னு சொல்கிறீங்க. இந்த இடத்துலையும் 4ஓட தான் கோயின்சைட் ஆகுது, நெகட்டிவ் எரர்னு சொல்கிறீங்க. எப்படின்னா, ஓகே இங்கே பாருங்கள், ஜீரோலேருந்து இது வந்து ரைட் சைடில் இருக்குது. பட் இந்த இடத்துல இது ஜீரோலேருந்து ரைட் சைடு இருக்குது, இது ஜீரோலேருந்து லெஃப்ட் சைடு இருக்குது. அப்போ உங்களுக்கு புரியுதுல்ல? ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏன் ஜீரோ எரர் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது அந்த சைடு இருக்கணும், பட் இந்த சைடு இருக்குது. ஸோ இது வந்து நெகட்டிவ் எரர்னால் நீங்கள் ஃபைனல் ஆன்சர் லெட்ஸ் சே ஒய்னா நீங்கள் இந்த நெகட்டிவ் எரரை ஆட் பண்ணிக்கணும். ஸோ பேசிக்னு அதுதான். 0.01 சென்டிமீட்டர் 00 போட்டுக்கோங்க. சாரி, ஜஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஸ் வேல இது மறந்துட்டேன். பட் ஓகே, பெரிய விஷயம்லாம் கிடையாது. லீஸ்ட் கவுண்டோட மெயின் ஸ்கேல் டிவிஷன் எப்படின்றத மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன், எப்படி மெஷர் பண்ணணுன்னே தெரியாது. பட் நீங்கள் மெஷர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்காகவே இருக்குது. இதோ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்னா நம்மக்கிட்ட லேப் வசதி இல்லை, அண்டு அதையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியாது. அதுக்கு பதிலாக நான் சொன்னேன்ல, அந்த அமிர்தா அப்படின்றவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்களாம் இல்லை. பட் ஓகே, உங்களுக்கு இது வேணும்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், வெர்னியர் கேலிஃபர் ஆன்லைன் அப்படின்னு ஜஸ்ட்டு சர்ச் பண்ணிவிட்டு அதில் இந்த அமிர்தா அப்படின்னு சைட் பேர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ஒரு பாப்பப் ஒரு வெப்சைட் வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம். வெர்னியர் கேலிஃபர் தான் பண்ணுமான்னு அப்படி கிடையாது. நீங்கள் உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அதை போட்டு ஆன்லைன் போட்டு இந்த வெப்சைட்டுக்கு வந்து பண்ணிக்கலாம்.
எனக்கு தெரியல என்னென்ன இருக்குன்னு. பட் நான் உங்களுக்கு வேணால் பார்த்துட்டு எங்கே பார்த்துட்டு சொல்கிறது, நீங்கள் பார்த்துங்க உங்களுக்கு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் வேணுமோ அது போட்டு ஆன்லைன்னு போட்டு இந்த அமிர்தா ஓ லேப்ஸ் அப்படின்னு இருக்கும், தப்பாக படிச்சிடாதீங்க, ஓ லேப்ஸ் அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வெர்னியர் கேலிஃபரோட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சொல்கிறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு எத்தனை வெப்சைட் இப்படி இருக்கும், உங்களுக்கு ரியலாகவுமே அப்படி தான் இருக்கும். ஒரு வெர்னியர் கேலிஃபர் இருக்கும், நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ லெட்ஸே நான் வந்து இந்த அயன் பிளாக் எடுத்துக்கிறேன். அயன் பிளாக் எடுத்தோடனே அவங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, செலக்ட் வாட் டு மெஷர். ஓகே, நான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க லென்த்தை மெஷர் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள் அயன் பிளாக்ஸ் வந்துருக்கு. இந்த இடத்துல வந்து இது பேர் வந்து இது வந்து மூவபிள் வெர்னியர் ஸ்கேல். இப்போ அது வந்து நான் மூவ் பண்ணுறேன். ஸோ நான் மூவ் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன். கரெக்டாக? அதாவது இப்போ இது இடத்துல கொண்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்றத ஜூம் பண்ணி நமக்கு இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது. அண்டு இந்த இடத்துல அவங்களும் கொடுத்துட்டாங்க லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0.01 சென்டிமீட்டர் அப்படின்னு. அண்ட் உங்களுக்கு மெயின் ஸ்கேல் இருக்கிறது எல்லாமே அந்த 1, 2, 3 இருக்குல்ல, அதெல்லாம் சென்டிமீட்டர்ஸ், உள்ளுக்கார இருக்கிறதெல்லாம் மில்லிமீட்டர்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்த ஜூம் பண்ணி காமிச்சாங்கன்னா ஓகே, மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஆக்சுவல் லென்த்து லெட்ஸே எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் எம்எஸ்ஆர் ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்ட்டு விஎஸ்ஆர்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு அந்த 0 எரர்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் மைனஸ் பண்ணிக்கணும், நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் 0 எரர் இருந்தால் பாசிட்டிவ் பண்ணிக்கணும். பட் இந்த இடத்துல வந்து அந்த எரர்ஸ்லாம் இல்லை, டேரெக்டாக நமக்கு இது தான் இருக்குது, 0 தான் இருக்குது. ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள் எம்எஸ்ஆர் என்ன இருக்குன்னா 2 சென்டிமீட்டர், 2.1 சென்டிமீட்டர், 2.2 சென்டிமீட்டர். கரெக்டாக? சரி, ஓகே. ஸோ எம்எஸ்ஆர் வந்து நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். எம்எஸ்ஆர் வந்து 2.2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு லீட்ஸ் கவுண்ட் வந்து 0.01 சென்டிமீட்டர் நமக்கு தெரியும். பட் இந்த இடத்துல விஎஸ்ஆர் வந்து எதோட கோயின்சைடாக இருக்குது நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த லைனோட கோயின்சைடாக இருக்குது. அது வந்து எந்த லைன் பார்க்கணும், ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. இது வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7th லைனோட கோயின்சைடாக இருக்குது. ஸோ விஎஸ்ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட்டு நீங்கள் 7 தான் போடணும். ஏன்னா நமக்கு அந்த இடத்துலோட இது என்னென்னு தெரியாதுல்ல, இது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எம்எஸ்ஆர் வந்து 2.2 சென்டிமீட்டர் ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0.01 சென்டிமீட்டர் இன்ட்டு விஎஸ்ஆர் 7ஓட கோயின்சைட் ஆகுது. ஸோ அது வந்து ரீடிங்னு சொல்ல மாட்டாங்க, எனக்கு எக்ஸாக்டான நேம் தெரியல, விஎஸ்ஆர் தான் சொல்லுவாங்களான்னு. பட் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிடுச்சுல, ஸோ அதுதான். அப்போனா 2.2 ப்ளஸ் 0.07. ஸோ நமக்கு என்ன வரும், 2.27 சென்டிமீட்டர்னு வருது. லெட்ஸ் சி இது கரெக்டாக இல்லையான்னு. அண்டு 2.27 ஞாபகம் வச்சுக்கோங்க, நானும் எழுதி வச்சுக்கிறேன். 2.27 சென்டிமீட்டர். ஏன்னா அது இன்ட்டு நடத்தினோம்னா அது எழுதுனதான் போயிடும். அண்டு நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டாக இல்லையான்றதுக்கு இந்த இடத்துலையும் நீங்கள் ஆன்சர் போட்டு செக் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இடத்துல ரீடிங் இன் சென்டிமீட்டர்னு போட்டு நான் வந்து 2.27 நம்ம கண்டுபிடிச்சது இருக்குல்ல, ஸோ அது வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும் இன் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு செக்குன்னு கொடுக்கணும். செக், சப்போஸ் நல்ல வேலை கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு டிக் வந்துடும். இங்கே நான் லெட்ஸே நான் வேறு ஏதாச்சும் நம்பர் போடுறேன், தப்பான நம்பர் போடுறேன், 2.25 அப்படின்னு போட்டு செக்குன்னு போட்டேன்னா தப்பு, ஏன்னா தப்பான ஆன்சரில். பட் எது கரெக்டோ நீங்கள் கரெக்டான ஆன்சர் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அண்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறையா இது இருக்குது, ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அண்ட் அதோட லென்த்து மெஷர். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஸ்பியர் இருக்குது, அயன் பிளாக் இருக்குது, அதுலேயுமே லென்த்து பிரெத்து நீங்கள் எது வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஃப்ரீயாக இருக்க டைமில், உங்களுக்கு போர் இருக்க டைமில் அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நிறையா நீங்கள் வெர்னியர் கேலிஃபர் பற்றி கற்றுக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு போல்டான இனிஷியேட்டிவ் தான். எனக்கு தெரியல நிறைய பேர் பண்ணியிருக்காங்களான்னு. பட் ஓகே, உங்களுக்கு புரிஞ்சதில்ல லைக் எப்படி மெஷர் பண்ணணுன்னு. அதாவது என்னென்னா நத்திங். ஓகே, அதாவது ரீடிங் என்ன, எக்ஸ் என்னன்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்ட்டு விஎஸ்ஆர் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்னே வச்சுக்கலாம். பட் நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் இதாக இருக்கோ அது போட்டுக்கோங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த 0 எரர். இந்த ப்ளஸ் எதுக்கு வரும்னா நெகட்டிவ் எரராக இருந்தால், மைனஸ் எதுக்கு வரும்னா பாசிட்டிவ் எரராக இருந்தால். ஸோ இப்படி தான் நீங்கள் லென்த் கண்டுபிடிக்கணும். ஓகே, பட் இது வரைக்கும் எனக்கு தெரியல உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது. பட் இது ரொம்ப வேல்யூபிளான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான். சரி, ஓகே, இப்போ பேக் டு சம்ஸ். இதுதான் நம்மளோட ஏரியா. இது வரைக்கும் நம்ம இதான் பார்த்துருக்கோம். ஓகே, சம் என்னன்னா n division on the main scale of Vernier caliper coincide with n+1 divisions of the Vernier scale if each division of main scale is a unit.
மெயின் எம்எஸ்டி என்னென்னு கொடுத்துட்டாங்க. தென் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, 2 ஃபார்மில் இருக்குது, நீங்கள் எதனா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு ஜஸ்ட்டு மெயின் ஸ்கேல் டிவிஷன் கொடுத்துட்டாங்க அண்டு டிவிஷன்ஸ் எத்தனை டிவிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அது என்னென்னா எம்எஸ்டி பை என். எகெயின் சொல்கிறேன், இந்த என்னன்றது நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இன் வெர்னியர் ஸ்கேல். இந்த பாருங்கள், நமக்கு வெர்னியர் ஸ்கேலோட டிவிஷன்ஸ் வந்து n+1, ஏன்னா n+1 டிவிஷன்ஸ் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல். ஸோ எம்எஸ்டி மெயின் ஸ்கேல் டிவிஷன் என்னென்னா ஏ அண்ட் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வந்து n+1. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் A / n+1. ஓகே, கேபிட்டல் Nல கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் N. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். பட் எனக்கு தெரியல, இது உங்களுக்கு இது ஃபுல்லாக நடத்தி தான் இது சொல்லணுன்ற அவசியம் இல்லை. பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற எனக்கு ஒரு இது தான், ஒரு ஆசை தான். ஓகே, இந்த நெக்ஸ்ட் சம் வந்து இது வந்து ரம்யான்ற ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க. இது வந்து நீட் ஒடிஷா 2016-18 சம்திங் அதில் கேட்ட கொஷின். அஸ் வெல் அஸ் இப்போ ரீசெண்டாக ஜான்வரி செஷனில் ஒன் ஆஃப் த ஷிஃப்ட்டில் JEE மெயினில் கேட்ட ஒரு வெர்னியர் ஸ்கேல் கொஷின் தான். ஓகே, கொஷின் என்னன்னா, த மெயின் ஸ்கேல் ஆஃப் த வெர்னியர் கேலிஃபர் ஹேஸ் n டிவிஷன்ஸ் per சென்டிமீட்டர். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட். n டிவிஷன்ஸ் ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல் கோயின்சைட் வித் n-1 டிவிஷன்ஸ் ஆஃப் த மெயின் ஸ்கேல். த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த வெர்னியர் கேலிஃபர். ஓகே, லீஸ்ட் கவுண்ட் என்ன? MSD divided by n. இந்த என்னன்றது நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இன் வெர்னியர் ஸ்கேல். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இந்த இடத்துல n டிவிஷன்ஸ் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ n வில் பி n. பட் நமக்கு இந்த இடத்துல MSD எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கல, டேரெக்டாக தரல. பட் ஒளிஞ்சிருக்கு. என்ன ஒளிஞ்சிருக்கு? இங்கே பாருங்கள், த மெயின் ஸ்கேல் ஆஃப் வெர்னியர் கேலிஃபர் ஹேஸ் n டிவிஷன்ஸ் per சென்டிமீட்டர். அதாவது 1 சென்டிமீட்டரில் n டிவிஷன்ஸ் இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதுதான் எக்ஸ்ப்ரெஷன். இது நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையா? பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நீங்கள் எக்ஸ்ப்ரெஷனாக ஒரு ஈக்குவேஷனாக எழுதணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களால் ஃபிசிக்ஸ் சால்வ் பண்ண முடியும். கரெக்டில்? ஸோ n டிவிஷன்ஸ் per சென்டிமீட்டர்னா 1 சென்டிமீட்டரில் n டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போனா நமக்கு MSDனா என்ன அர்த்தம்? ஒரு டிவிஷனோட லென்த் என்னன்னு தெரியணும். அப்போ 1 டிவிஷனோட லென்த் என்னன்னா 1/n சென்டிமீட்டர். இது வந்து ஒரு டிவிஷனில் 1 டிவிஷனோட லென்த் என்னன்னு கேட்டிங்கன்னா 1/n சென்டிமீட்டர். ஸோ இந்த இடத்துல ஃபிட் பண்ணுங்கள். MSD என்ன? 1/n. கரெக்டில்? இந்த 1/nன்றது என்னென்னா ஜஸ்ட் MSD. அண்ட் நமக்கு ஆல்ரெடி n டிவிஷன்ஸ் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் இருக்குது. ஸோ 1/n². ஆப்ஷன் சி. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுது. ரொம்ப நான் அது ப்ரீமியராக போடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சேட்லேயும் உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணலான்னு. சரி, உங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை தெரிவிங்க. கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.